ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஸோ கடைசி கட்டத்தை எட்டியிருக்கு. செமிஃபைனல் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல். ஸோ செமிஃபைனலுக்கு 4 முக்கியமான அணிகள் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து இந்த டீம் தான் போயிருக்காங்க. 2024 உலகக்கோப்பையில் எப்படி எந்த அணி உள்ளே போச்சோ அதே 4 அணியுமே இப்போ வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த செமிஃபைனல் கண்டிப்பாக களகட்ட போகுது. யார் வந்து உள்ளே போகிறாங்க, யார் வந்து கோப்பையை வெல்ல போகிறாங்க அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து கிளம்பியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முதல் செமிஃபைனலும், சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து 2வது செமிஃபைனலும் விளையாட போகிறாங்க. ஸோ நாளைக்கு முதல் போட்டியில் வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முதல் செமிஃபைனல் ஆட போகிறாங்க. 2வது போட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து ஆட போகிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா கிட்ட மோத போகிறாங்க. ஸோ துபாயில் தான் நடக்க போகுது இந்த போட்டி. ஸோ இந்த போட்டிக்கு இந்திய அணியின் பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது, கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான முடிவோட வந்து பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போகிறாங்க, யார் வந்து உள்ள வர போகிறாங்க, யார் வெளியே போகிறாங்க, புதிய மாற்றங்கள் ஏதாச்சும் இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸ்பின்னர்ஸ் தான் வந்து குவாலிட்டியாக போட்டுட்ருக்காங்க. ஸோ துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. பவுலிங்கை விட ஸ்பின்னர்ஸ்க்கு வேற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நியூசிலாந்து கிட்ட எந்த ஃபார்மேட்டில் நம்ம பிளேயிங் லெவன் கொண்டு போனோமோ அதே பிளேயிங் லெவனோட நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியிலும் கொண்டு வருவாரா அப்படின்ற மாதிரியும் நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்கு. நான் 2 ஃபாஸ்ட் பவுலரை வச்சுட்டு 4 ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து 50 ஒரு மேட்ச்சில் வந்து போடுறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ ஃபாஸ்ட் பாலர் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ முதல்ல 4-5 ஓவர் போட்டுறாங்க அப்படின் போது கடைசியில் மிடில் வந்து எந்த ஃபாஸ்ட் பாலரை வச்சு மீடியம் பேஸரை வச்சு நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் டாஸ் யாருக்கு விழுறதுன்றதை பொறுத்து தான் எந்த பிளேயர் வந்து உள்ள கொண்டு வரோம் இல்லையா அப்படின்றத டிசிஷன் வந்து எடுக்க போகிறோம். பட் இருந்தாலுமே வருண் சக்கரவர்த்தி நேற்று ஸ்பின்னிங்கில் சும்மா அசால்ட்டாக வந்து வேற மாதிரி பவுல் போட்டார். அதனால நேற்று நியூசிலாந்து கிட்ட நடந்த அதே பிளேயிங் லெவனோட இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியா கிட்ட விளையாட போகிறாங்களா, இல்லை யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு மீடியம் பேஸரை வந்து கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றது தான் இங்கே வந்து பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அணியில் வந்து எந்த மாற்றங்களும் இருக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலுமே அந்த மீடியம் பேஸரா இல்லை ஸ்பின்னரா, ஸோ 2 மீடியம் பேஸரை வச்சு கொண்டு போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேள்வி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாரு கேப்டன் ரோஹித் சர்மா, எந்த மாதிரியான மாற்றம் வந்து கொண்டு வர போகிறாரு அப்படின்றது எல்லாருக்கூடயும் தெரியும். ஒரே ஒரு பாஸ் பவுலர் மட்டும் தான் உள்ளே வருவார். அப்படி இல்லை இதே பிளேயிங் லெவனோட நான் கொண்டு போகிறேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 2 பாஸ் பவுலர் வச்சு நாங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா டிசிஷன் எடுத்தார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த அணியில் வந்து எந்த மாற்றங்களும் நாளைக்கு இருக்க போகிறதுல. ஸோ யாரும் உள்ள வர போகிறதுல. வருண் சக்கரவர்த்தி இந்த பிளேயிங் லெவனில் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாரு. மேபி அப்படி வந்து ஒரு மீடியம் பேஸரை உள்ள கொண்டு வந்தாரா அப்படின்னா யாரை வந்து வெளியே எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்சல்யூட்லி அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம குல்தீப் யாதவ் தான் வந்து வெளியே எடுக்க போகிறாங்க. ஸோ அவருக்கு மாற்று வீரராக ஹர்ஷித் ராணா வந்து உள்ள கொண்டு வர போகிறாங்க, இல்லைனா ஹர்ஷ்தீப் சிங் வந்து உள்ள கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள் மட்டும் தான் அணியில் நடக்க போகுது. ஸோ இதே பிளேயிங் லெவனோட தான் நாளைக்கு ஆஸ்திரேலியா கிட்ட இந்திய அணி மோத போகிறாங்க செமிஃபைனலில். ஸோ இந்த பிளேயிங் லெவனில் யார் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும், யாரை வெளியே தூக்கிட்டு யாரை உள்ள கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.